7வது வருடம் நம்ம பள்ளியிலே பாராட்டு விழா நடத்தும் 7வது வருடம். ஏனென்றால் ஐ எம் எ பேஷனேட் டீச்சர். நான் ஒரு பேஷனேட்டாக டீச்சராக இருக்கின்றேன். என்னுடைய தாத்தா காலத்திலேருந்து அவர் முந்தின ஜென்ரேஷன் டீச்சர்ஸாக இருக்கிறோம். டீச்சர்ஸ் நல்லாசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது என்னை தேர்ந்தெடுத்தது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும். என்னை தேர்ந்தெடுத்தது மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அதனால் நல்லாசிரியர்களுக்கு பாராட்டும் பொழுது எனக்கு நானே பாராட்டிக் கொள்வது போன்ற ஒரு உணர்வு. அதனால்தான் இதனை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் அனைத்து ஆசிரியர்களும் எங்களை கௌரவப்படுத்தியது மிகவும் பெருமை. இப்பொழுது அவர்களை கௌரவப்படுத்துமாறு நான் பெயரை வாசிக்கும் பொழுது அவர்கள் அமைச்சர் பெருமானாரிடம் அந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக காரைக்குடி எஸ்எம்எஸ்வி மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் எஸ்பி முத்துக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக தேவகோட்டை செக்ககுடி புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியை ஜாய்சி மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சகாயராணி மேல்நிலைப்பள்ளி சூசைப்பட்டினம் தலைமை ஆசிரியை அருள் சகோதரி ஜோசப் கமலராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கௌரவிக்கப்படும் ஆசிரியர்கள் அந்த கௌரவம் முடிந்தவுடன் அமைச்சரோடு சேர்ந்து ஒரு குழுவாக ஒரு போட்டோ எடுக்கின்றோம். எனவே அது தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த சால்வை பொருத்தியபடி அந்த இதோட மெமெண்டோவோட. அடுத்தபடியாக தி அரசு மேல்நிலைப்பள்ளி பூலாங்குறிச்சி, நான் பூலாங்குறிச்சியிலே படிச்சிருக்கிறேன். ஆசிரியை முனைவர் வனிதா அவர்கள். தேங்க்யூ. அடுத்து தேவன்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் வெற்றிவேந்தர் சார் அவர்கள். தேங்க்யூ. அடுத்தபடியாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இடையமேலூர் தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி பி லக்ஷ்மி தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இடையமேலூர். அதனைத் தொடர்ந்து திருப்புவனம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி எஸ் அமுதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருப்புவனம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியைச் சார்ந்த தலைமை ஆசிரியை திருமதி எஸ் அமுதா அவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் 11 மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திரு கபில்தேவ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தேவகோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திரு ராஜகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
தேவகோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திரு ராஜகுமார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுப்பதற்கு ஏதுவாக கௌரவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மூணு பேர் யார் சார்? இவங்க மூணு பேர் யார்? நீங்கள் வாசித்து கோய் அரசு மருத்துவமனை, ஸ்னேகா சீனிவாசா மருத்துவமனை திருச்சி, மதன் அரசு. இங்கே படித்தவங்க இங்கே படித்தவங்க தான் நம்ம இதுவும் அதே மாதிரி பள்ளியில் படித்தவங்க. ஸ்னேகா மதன் முறையூரில் படித்தவங்க, இப்போ திருநெல்வேலி கிடச்சிருங்க. லட்சுமி NMKS, அதுவும் திருநெல்வேலி. தானுவா? ஆமாம், அதுவும் திருநெல்வேலி. கார்த்திக் திருவாரூர். அலிநகரம் எங்கே அது? திருப்பம்பலம். கார்த்தி அரசு நிலையம் அரியக்குடியில் படித்தவங்க திருவாரூரில் கிடச்சிருக்கு. சூர்யா ஆதிபராசி மருத்துவமனை. சரி. வைஷ்ணவி இந்திரா மருத்துவமனை சென்னை. எஸ்எம்எஸ்ல படித்தவங்களா? ஆமாம், எஸ்எம்எஸ் மேல்நிலைப் பள்ளியா? யார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பார்கள். அதுபோல நல்லாசிரியர்களை கௌரவிக்கின்ற இந்த நேரத்தில் நமது பள்ளியிலே பயின்று கல்லூரியிலே பெரிய பேராசிரியராக பணிபுரியக்கூடிய கிறிஸ்துராஜா பள்ளியினுடைய டார்ச் பியரஸாக விளங்கக்கூடிய பேராசிரியரை இங்கே அழைக்க இருக்கின்றேன். முதலாவதாக என்னுடைய மாணவர் ப்ரொஃபஸர் டாக்டர் பி வேலாயுதராஜா அவர்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி, டாக்டர் அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், காரைக்குடி. அடுத்த பேர் வாசிங்க. யார் இருக்கா? அடுத்து இவர் ஏராளமான நல்லாசிரியர்களை உருவாக்கியவர், என்னுடைய மாணவர், இன்றைக்கு காளையார் கோயில் டயட் நிறுவனத்திலே சீனியர் லெக்சராக இருக்கின்றார் ப்ரொஃபஸர் டாக்டர் ஏ சேவர்கொடியோன். டாஜிரிஃபா வந்திருப்பார். அடுத்தபடியாக என்னுடைய மாணவி டாஜ்ரிஃபா LLM பட்டத்தை டெல்லியிலும் மற்றும் மற்றும் JRF PhD ரிசர்ச் ஸ்காலர் ஆஃப் லா அட் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அவரை இங்கே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். டாஜ்ரிஃபா. அடுத்தபடியாக அரசு பள்ளியில் பயின்று அரசு ஒதுக்கீட்டின்படி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணாக்கர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு போற்றுதலுக்குரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து தலா ரூபாய் 25,000 ஊக்கத்தொகையினை மாணவ மாணவியர்களுக்கு தற்போது வழங்க உள்ளார்கள். 25,000 ஊக்கத்தொகையினை மாணவ மாணவியர்களுக்கு தற்போது வழங்க உள்ளார்கள். பேர்வாசிகள் அப்படியே மேலே வாங்க. செல்வன் ரவி அரசு மேல்நிலைப்பள்ளி பீர்க்கலைக்காடு பள்ளியில் பயின்று தற்போது மதுரை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவன் திரு ரவி அவர்களுக்கு போட்டுதலுக்குரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ரூபாய் 25,000 ஊக்கத்தொகையினை தனது சொந்த நிதியிலிருந்து வழங்குகிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்களின் சார்பில் தலா ரூபாய் 25,000 மற்றும் இப்பள்ளியின் சார்பில் தலா ரூபாய் 5,000 தொகை தற்போது வழங்கப்படுகிறது. மாணவர்களுடன் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மேடைக்கு வரலாம். மாணவரின் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவருடன் மேடைக்கு வரலாம்.
அதனைத் தொடர்ந்து பி நாகராஜன் பீர்க்கிளைக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவர், தற்போது மதுரை மருத்துவக் கல்லூரி இடம்பெற்றுள்ளார். பி நாகராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து செல்வி டி காயத்ரி அவர்கள் மாவட்ட அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பயின்று தற்போது கோவை மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ள செல்வி காயத்ரி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து செல்வி ஏ ஸ்னேகா அவர்கள் மாவட்ட அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பயின்று தற்போது திருச்சி சீனிவாசா மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ள செல்வி ஸ்னேகா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஸ்னேகாவை தொடர்ந்து அரசு மேல்நிலைப் பள்ளி முறையூரில் பயின்ற ஜி மதன் அவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி திருநெல்வேலியில் இடம்பெற்றுள்ளார். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முறையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ள ஜி மதன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமகன் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து எண்ணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ள செல்வி எம் லக்ஷ்மி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மேல்நிலைப் பள்ளியில் பயின்று தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ள செல்வி எம் லக்ஷ்மி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமகன் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அலிநகரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ள எம் தானு அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று தற்போது திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ள திரு எம் கார்த்திக் அவர்களை அன்புடன் மேடை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சிங்கம்நேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ள செல்வன் திரு சூர்யா அவர்களை மேடை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து காரைக்குடி எஸ்எம்எஸ் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று தற்போது இந்திராணி பிரியதர்ஷினி பல் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ள செல்வி வைஷ்ணவி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இன்றைய தினம் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மொத்தம் 10 மாணவ மாணவியர்களுக்கு போற்றுதலுக்குரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மாணவ மாணவியர்களை ஊக்குவிக்கும் விதமாக தலா ரூபாய் 25,000 ஊக்கத்தொகையினை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். இப்பள்ளியின் சார்பிலும் தலா ரூபாய் 5,000 மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது பள்ளி மாணவர்கள் திருக்குறளில் இருக்கக்கூடிய 1330 குறட்பாக்களையும் சிவகங்கையில் சென்று தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய அந்த முற்றுதல் போட்டியில் 1330 குறட்பாக்களையும் முற்றுதல் செய்த எமது பள்ளி மாணவர்களை இங்கே அழைக்கின்றேன். முதலாவதாக குறள் செல்வி பிசி ஜெயஸ்ரீ வசந்தனா, இரண்டாவதாக புவனதர்ஷினி, குறள் செல்வி புவனதர்ஷினி, மூன்றாவதாக குறள் செல்வி தன்யஸ்ரீ. அமைச்சர் பெருமானுடைய கையிலே இந்த பெருமையை பெறுவதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும்.
அடுத்து எனது மாணவர் மாவட்ட விளையாட்டுக் குழு அனைத்து விளையாட்டு அமைப்பாளராகிய கே நாராயணன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். தனது டைட் ஷெட்யூல் அண்ணன் கையில் பிடிக்கவே முடியாது. டைட் ஷெட்யூல் இருந்தாலும் நமக்கு உடன் இருந்து இவ்வளோ நேரம் உடன் இருந்து அத்தனை சிறப்புகளையும் வேண்டியவர்களாக சிறப்பு செய்த அண்ணன் அவர்களை இங்கே கௌரவிக்க விரும்புகின்றேன். இங்கே முத்துராமலிங்க சார் அவர்களுக்கு கௌரவம் செய்ய விரும்புகின்றேன். முத்துராமலிங்க சார் இங்கே சார். அடுத்து நிறைவுரை, அதாவது இந்த ஏற்புரை வழங்குவ இத்தனை பரிசு பெற்றவர்களுக்கும் சேர்த்து ஏற்புரை வழங்குவதற்காக ஒரு மேடம் ஜாய்சி மேரி அவர்கள் வனிதா மேடம் வாங்க. காலத்தை அருமை கருதி ஒருவர் மட்டும் தான் பேசுறாங்க. வாங்க மேடம். தேங்க்யூ. இயலிசையில் உசித வஞ்சி அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி என்னை உனதுள் அறியும் அன்பை தருவாயே என்னை உனதுள் அறியும் அன்பை தருவாயே மயல் தகர்கள் இடையறந்த திணை காவல் வனசகுர மகளை வந்தி அனைவோனே கையிலை மலை அணைய செந்தி பதிவாழ்வே கரிமுகவனிலைய கந்த பெருமானே கரிமுகவனிலைய கந்த பெருமானே வாளால் பிளப்பினும் வாழ்நாள் இழப்பினும் வஞ்சமன கேளார் குழுமி கெடுதிகள் செய்யினும் பூமியில் வாழ் நாளெல்லாம் வாட்டும் நலிவே உரினும் ஆளாதல் திண்ணம் அடியேன் எனது மலர் அடிக்கே என்ற என் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி இன்றைக்கே மாண்புமிகு அமைச்சர் இங்கே வருகை புரிந்து மிக பிரம்மாண்டமான விழாவை நம்முடைய கிறிஸ்துராஜா பள்ளி தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த விழாவில் எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் ஆன்றோர் பெருமக்கள் கூடிய அவையில் நல்லாசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இங்கே மருத்துவக் கல்லூரிக்கு சேர்ந்துள்ள மாணவ செல்வங்களையும் பாராட்டி மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செய்து எங்களெல்லாம் மகிழ்வித்திருக்கின்றார்கள் என்றே தான் சொல்ல முடியும். ஏனென்றால் நாங்கள் சென்னையில் சென்று விருது பெற்றதை காட்டிலும் இங்கே அமைச்சர் முன்னிலையில் மீண்டும் ஒருமுறை நாங்கள் பாராட்டு பெற்றதை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இந்த விழாவானது ஒரு திட்டமிடலோடு இங்கே காலை முதல் இப்பொழுது 1:30 மணி தாண்டிவிட்டது.
மிக அழகாக வடிவமைத்து கலை நிகழ்ச்சிகளோடு துவக்கப்பட்ட அந்த கலை நிகழ்ச்சிகளில் 10 அவதாரத்தையும் 10 நிமிடத்தில் ஆடி சென்ற மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் நல்லாசிரியர் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த விழாவானது அத்துணை அந்த மாணவ செல்வங்கள் 7.5 ஒதுக்கீடில் அவர்கள் கிராமப்புறங்களிலிருந்து, அதுவும் அரசு பள்ளிகளில், எங்கள் அரசு பள்ளிகள் எப்பொழுதுமே உயர்ந்த இடத்தை பிடிக்கும் என்பதற்கு அந்த 13 மாணவ செல்வங்கள் நம்மளுடைய சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளார்கள். எங்களுடைய முதன்மை கல்வி அதிகாரி அவர்கள் நம்முடைய அமைச்சர் சொன்னது போல பின்தங்கிய மாவட்டமாக கல்வியில் இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் பொறுப்பில் ஏற்ற பிறகுதான் அதாவது தமிழ்நாட்டிலே 2ஆம் இடத்தை பெற்றிருந்தது. அதற்கும் ஒரு திட்டமிடல் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு ஜூலை மாதத்திலேயே அத்துணை ஆசிரியர் பெருமக்களையும் அவர்கள் சிவகங்கை முழுவதும் பணி செய்கின்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக அழைத்து அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு எப்படியெல்லாம் மாணவர்களை தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு முன் யோசனையும் திட்டமிடலோடும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நேரமும் கல்வித்துறையில் அவர்கள் வளர்ச்சி நிலை எட்ட வேண்டும் என்ற நினைவோடு அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து நம்முடைய மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களும் வட்டார கல்வியில் எல்லாருமே இந்த ஆசிரியர் பெருமக்களை ஊக்கப்படுத்தி மிக அழகாக எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறிவிட்டு நம்முடைய அமைச்சர் அவர்களிடம் வீர கவியரசர் முடியரசனார் என்று தான் சொன்னேன். உடனே அவர்கள் அந்த ஃபைல் எங்கே இருக்கு என்று கேட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் மணிமண்டபம் வைப்பதற்காக அவர்களிடத்தில் கோரிக்கைகள் விடுத்திருந்தோம். இன்றைக்கு தமிழக அரசு வீர கவியரசர் முடியரசனார் அவர்களுக்கு சிலையை வைப்பதற்கு அரசாணையை பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கிறது. நம்மை செதுக்கி வரும் ஆசிரியர்கள் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நமது கிறிஸ்தராஜா பள்ளியில் பயின்று வரும் மாணவர்கள் நமது விழுமியங்களை முன்னெடுத்து செல்கிறார்கள். மற்றும் குரல் செல்விகள் அவர்களும் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்று அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்திருக்கும் மாணவர்களும் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கு வருகை தந்து சிறப்பித்த அமைச்சர் பெருமகனாருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட மற்றும் வட்டார அலுவலர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் சக தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.